ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், லெமன், தக்காளி, நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், தயிர், மட்டன் பொடி, சிக்கன் பொடி இதுதான் நான் போடுவேன். 1 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கலாம். நல்லா வெங்காயம் மெரூன் கலரில் வரந்தட்டிக்கு வதக்கலாம். அடுத்து தக்காளி போட்டு வதக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து அந்த அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்து சீரகத்தூள், அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் பொடி போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் பொடி போட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டு தயிர் ஊற்றிக்கலாம். லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை உள்ளே போட்டுட்டு நம்ம அரிசி எடுத்துருக்கோம்ல, அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லி, புதினா தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுக்கலாம். அரிசி போட்ட வீடியோ மட்டும் எடுக்கலை. அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி. ஒட்டி கிண்டி விட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அப்படி நல்லி எலும்புக்கு நல்ல செம்மாறு கறி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். யார் யாருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.